அவ்வை ஒரு நாணமிக்க தமிழ் கவிஞரும் துறவியுமாவார். முருகப்பெருமான் தன் இளமை பருவத்தில் அவ்வையின் நாணத்தையும் பக்தியையும் சோதிக்க விரும்பினார். ஒருநாள் அவ்வை ஒரு மரத்தடியில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். அப்போது முருகப்பெருமான் ஆடு மேய்க்கும் சிறுவன் வடிவில் அந்த மரத்தின் மேல் அமர்ந்திருந்தார். அவ்வையை பார்த்ததும், பாட்டி, களைப்பாக இருக்கிறதா, பழம் சாப்பிடுகிறாயா என்று கேட்டார். அதற்கு ஔவையார், நானே, முத்திய பழம் எனக்கு எதற்கப்பா பழம் என்றால், சாப்பிட்டுப்பார், நாவில் சுவை விடாது என்று முருகர் கூற, சரி கொடு என்று அவ்வை கேட்டாள். பாட்டி, உனக்கு சுட்ட பழம் வேண்டுமா அல்லது சுடாத பழம் வேண்டுமா என்று முருகர் கேட்டதும், அது என்னப்பா, பழத்தில் சுட்ட பழம் சுடாத பழம் என்று கேட்டாள். அவ்வைக்கு குழப்பமாக இருந்தது. அவள் நினைத்தாள், சுடாத பழம் என்பது மரத்திலிருந்து பறிக்கப்படும் பழம். ஆனால் சுட்ட பழம் என்றால் என்ன? சிறுவனின் கேள்வியில் ஏதோ ஒரு தந்திரம் இருப்பதாக அவள் உணர்ந்தாள். ஆனால் அதே நேரத்தில் அவன் ஒரு சாதாரண மேய்ப்பர் சிறுவன் என்று நினைத்து, தம்பி, எனக்கு சுடாத பழமே வேண்டும் என்று கேட்டாள். சிறுவன் சிரித்துக்கொண்டே மரத்தை உழுக்கினான். மரத்தில் இருந்து நாவல் பழம் கீழே கொட்டியது. மண்ணில் விழுந்த பழத்தை அவை கையில் எடுத்து, அடடே, பழமெல்லாம் மண்ணு என்று வாயால் ஊதத் தொடங்கினாள். அவள் ஊதுவதை பார்த்த சிறுவன், என்ன பாட்டி, பழம் சுடுகிறதா என்று கேட்டான். அப்போதுதான் அவ்வைக்கு புரிந்தது. சிறுவன் சுட்ட பழம் என்று சொன்னது உண்மையில் சுடப்பட்ட பழம் அல்ல, மாறாக பழத்தை ஊதி அதில் ஒட்டியிருந்த தூசியை நீக்குவதை குறிக்கிறது. அவள் தன் அறியாமையால் அவனிடம் தோற்றுவிட்டாள் என்பதை உணர்ந்தாள். அவள் சிறுவனின் நாணத்தால் வியந்து போனாள். அவ்வை உடனே, சிறுவனே, நீ யார்? நீ ஒரு சாதாரண மேய்ப்பர் சிறுவன் போல் தெரியவில்லையே. உன் நாணம் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று கேட்டாள். முருகர் சிறுவன் வடிவில் இருந்து தன் உருவத்திற்கு மாறினார். அவ்வை அவர் கால்களில் விழுந்து வணங்கினாள். முருகன் அவ்வையின் நாணத்தைக் கண்டு அவளை மேலும் கவிதைகள் இயற்றுமாறு ஆசீர்வதித்தார். இந்த சம்பவம் அவ்வையின் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது.